இது பவாரியாரோட ஸ்டைல். பவாரியார்கள் வந்து கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனத்தை அடித்து கொண்டாங்க. பவாரியாஸ் தான் அடித்து திருடிட்டு போகிற பழக்க வழக்கம் இருக்கும். ரெண்டாவது பவாரியாஸ் உள்ள 8 சவரனுக்காக வேண்டி அட்டாக் பண்ண மாட்டாங்க. 100 சவரம் 200 சவரம் 500 சவரம் கிலோவில் இருக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி வீட்டை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பவாரியா வெஹிக்கிளோடு தான் வர முடியும். நடந்தெல்லாம் அவங்க ட்ராவல் கிடையாது. இங்கே நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லாம் நடந்திருக்கு. திருடுவதை காட்டிலும் உள்ள உள்ளவர்களை கொல்லணுங்கிற எண்ணமும் இருந்திருக்கு. ஏன்னா வேறு எங்கேயுமே சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லாமல் சமீப காலத்தில் நடந்த மர்டர்னு இதுதான். ரகசிய விசாரணை மேற்கொள்கிறாங்களாங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது. குழு கிடைக்கல, இன்னும் தேடிட்டு தான் இருக்கும். நான் அக்யூஸை கேட்ச் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் அதிதீவிரமான மெனக்கெடு 14 தனிப்படை அமைச்சிருக்காங்க. ஒரு தனிப்படை ஒரு ஆங்கிளில் விசாரிப்பாங்க. எதுலேயே உள்ள சிங்காய் தான் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் அதிகபட்சம் ஒரு 20 மணி நேரத்துக்குள்ள அக்யூஸை பிடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நேரம் 200 பேர் தூக்கியிருப்பாங்க போலீஸ். இந்தியில் கொண்டுட்டு அவங்க அம்மாவை கொல்லாமல் போயிருந்துருக்கலாம். இப்போ வந்த முகம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கணும். நான் ஆரம்பத்துலேருந்து அவங்க ஒரு டைம் அவங்க மிஸ்ஸஸ் மேலேயே ஒரு சந்தேகம் எனக்கெல்லாம் வந்துச்சு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பூர் அருகே பல்லடத்தில் ஒரு பண்ணை வீட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் துப்பு தொடங்காமையே இருக்குது. இந்த வழக்கு எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் சொன்னது தெய்வசிவமணி அலமேலு செந்தில்குமார் 3 தான் மரணம் அடைஞ்சது. தெய்வசிவமனோட மனைவி அலமேலு, அவங்க மகன் செந்தில்குமார். அவர் கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிட்டு இருந்திருக்காரு. இவங்க தனியாக வில்லேஜில் வாழ்ந்துருக்காங்க. அப்பா அம்மா. அவர் ஐடி ஊழியர். இது 4 விதமான 5 விதமான சந்தேகம் இருக்குது இந்த வழக்கில். ஏதாவது ஒன்றாவது சிங்காக இருந்தால் கூட ஓகே தான். நானும் எல்லா தொலைக்காட்சியிலும் இதை பேசிட்டு தான் வர்றேன். ஏன்னா ஏதாவது ஒரு போலீஸ் ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் நம்ம சொல்கிற ஆஸ்பெக்ட்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பவாரியா டீம்ஸ் மேலே தான் எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா நாவல் போட பவாரியா அந்த ஸ்டைல் தான் இது. பவாரியாஸ் தான் அடித்து திருடிட்டு போகிற பழக்க வழக்கம் இருக்கும். ரெண்டாவது பவாரியாஸ் உள்ள 8 சவரனுக்காக வேண்டி அட்டாக் பண்ண மாட்டாங்க. 100 சவரம் 200 சவரம் 500 சவரம் கிலோவில் இருக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி வீட்டை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பவாரியா வெஹிக்கிளோடு தான் வர முடியும். நடந்தெல்லாம் அவங்க ட்ராவல் கிடையாது. இங்கே நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லாம் நடந்திருக்கு. ஒரு சிசிடிவியோட அவங்க யாருமே அக்யூஸ்டு கிளிக் ஆகவே இல்லை. அப்போ ரெண்டாவது சந்தேகம் 1 பவாரியா. சந்தேகம் 2 ஒரு சிசிடிவி கூட யாரும் மாட்டலை. அப்போ நல்ல அந்த பூலோக அமைப்பு தெரிஞ்சவங்க தான் செஞ்சுருக்காங்க. அந்த வில்லேஜை பற்றி நன்கு அறிவு இருந்திருக்கணும். இல்லைனா செய்ய முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு சிசிடிவியில் வந்து நீங்கள் மாட்டிடுவீங்க. அப்போ சிசிடிவி எதுலேயும் மாட்டலைன்னா கிராமத்துக்குள்ளாலேயே பூந்து வந்து தான் இந்த அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் கிராமத்துக்குள்ளால தான் வெளியாகிருக்கணும். சந்தேகம் 2. சந்தேகம் 3 அதாவது அந்த கிராமத்துக்குள்ளே சந்தேகம் 3 அந்த கிராமத்துக்குள்ளே வந்தவங்களுமே தனிப்பட்ட விரோதம் தெய்வசிவமணி மேலே அலமேலு மேலே இருந்திருக்கணும். இது சந்தேகம் 3. அது சொத்து பிரச்சனையாவோ இல்லை வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாவோ இல்லை ஏதாவது பொழி பிரச்சனை, அதாவது நில எல்லையில் உள்ள பிரச்சனையாக கூட இருக்கலாம். சந்தேகம் 4 அது வந்து செந்தில்குமார் அன்னைக்கு வந்தது கொலையாளிகளுக்கு தெரியாமல் இருக்கணும். ஏன்னா இல்லாட்டி செஞ்சுருக்க மாட்டாங்க. இல்லை டார்கெட்டே செந்தில்குமாராங்கிற சந்தேகமும் இருக்குது. செந்தில்குமாரை கொலை செய்வதற்காக ஒரு கேங் தேடியும் வந்திருக்கலாம். இல்லை செந்தில்குமாரை கொலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணவுள்ள அவங்க அப்பா அம்மாவை கொண்டு இருக்கலாம். ஏன்னா அவங்க அப்பா வெளியில் வந்து தான் இறந்துருக்காரு. சத்தம் கேட்குது, நாய் குலைக்குது, கதவு திறக்கிறாரு, ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அவரை. அடுத்துக்கடுத்து தான் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. வீட்டுக்குள்ளே நுழையக்குள்ளே அந்த ஆத்தா அலமேல அம்மாவையும் கொலை செய்யணும். கூடுதலாக ஒரு ஆள் இருக்கார், அவரை எழும்பியிருப்பார், சத்தம் போட்டிருப்பார், அவரையும் கொலை செஞ்சுருக்கணும். இது மிக முக்கியமானது. எல்லாரோட செல்லும் அங்கேயே ஆஃப் பண்ணியிருக்குது. இந்த 4 சான்ஸ் தவிர வேறு ஒன்றும் சான்ஸ் கிடையாது. அப்போ இங்கே வந்தவங்க வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா திருடுவதை காட்டிலும் உள்ள உள்ளவர்களை கொல்லணுங்கிற எண்ணமும் இருந்திருக்கு. இது பவாரியாரோட ஸ்டைல். பவாரியார்கள் வந்து கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனத்தை அடித்து கொண்டாங்க. அவர் மந்திரியாகவும் இருந்திருக்கார். பிற்படுத்தல் ஒரு மந்திரியாகவும் இருந்தார். 2005 ஜெயலலிதா தான் இப்போ சிஎம். பவர்ஃபுல் லீடராக இருந்தவங்க தான். ஆனால் இந்த டீமுக்கு எதுவுமே தெரியாது இது யார் என்னென்னு. ஆனால் பவாரியா ஆஸ்பெக்ட்லேயும் போலீஸ் வந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் அனுப்புனாங்க. ஏன்னா அந்த பெல்ட் ஃபுல்லாகவே அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரிலேயே பவாரியார்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஹரியானா டீம் வந்து பண்ணாங்கல்ல, இதில் ஏடிஎம் கொள்ளையடிச்சிட்டு வந்து நாமக்கல்லில் பிடிச்சாங்க. நான் ஃபஸ்ட்டு அதான் நினச்சேன். எங்கள் ஆலையாக சுட்ட மாவட்டத்திலே பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அதை பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சேன். பவாரியார் மேலே சந்தேகம் இருந்துச்சு. அப்புறம் இப்போ நாளுக்கு நாள் அந்த விசாரணையில் வந்து தொய்வு ஏற்பட்டுக்கிட்டே வருது. இப்போ பாலமுருகன் ஒரு அக்யூஸை தூக்குறாங்க. அதில் அவர் அவங்க தோட்டத்தில் வேலை பார்த்தவர். அவர் ராமநாதபுரத்து சாயல்குடியை சார்ந்தவர். அவர் ஒரு லீடு கொடுக்குறாரு இன்னொரு ஆளை. அதில் 3 பேர் சேர்ந்து செஞ்சோன்னு அவர் சொல்கிறதாக முதல் கட்ட விசாரணையில் காவல்துறை சொல்கிறாங்க.
அந்த 2 பேரை தூக்கிட்டு வந்து அதில் ஒருத்தருக்கு அதில் கனெக்டே கிடையாது. மொத்தம் 3 பேர் சேர்ந்து செஞ்சதாக சொன்னதில் ஒருத்தர் கனெக்ட்னா கனெக்ட் அவருக்கும் இல்லை, இன்னொருத்தர் கனெக்ட் இல்லைங்குள்ள இவர் சொல்கிறது பொய்ன்னு போலீஸ் சொல்கிறாங்க. இவர் ஏதோ உண்மைக்கு புறம்பாக ஏதோ தகவல் சொல்கிறாரு அப்படிங்குது. இது இன்னும் நமக்கு ஆழமான சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஒன்று, காவல்துறையோட விசாரணையில் நிர்பந்தத்தில் பயந்து சில பேர் உளருவாங்க. இன்னும் சில பேர் போலீஸை திட்டமிட்டு திசை திருப்புவாங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லி வச்சா போலீஸ் தேவையில்லாத ஆங்கிளில் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிப்பாங்க. உண்மை குற்றவாளி தப்பிச்சிருவாங்க. அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சவர் தான். அதுக்கும் அவருக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு முதல்ல பார்க்கணும். எதனால் அவர் வேலையை விட்டு நிப்பாட்டினாங்க. இப்போ கிராமத்தில் வயல்குள்ளையில் போய் பெருசாக திருடுறதுக்கு போகிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. நீங்கள் ஒரு டிரைவராக இருக்கீங்க ஒரு வீட்டில்னா உங்கள் மேலே 1008 குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. வண்டியை கொண்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுவீங்க, இல்லை டீசல் குறையும், ஏதாவது ஒன்று உங்கள் மேலே ஃபால்ட்டு சொல்லுவாங்க. இப்போ வீட்டு வேலை இன்டோரில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க மேலே நகை எடுத்துட்டாங்க, பணத்தை எடுத்துட்டாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியும். பட் விவசாய கூலியில் வந்து ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. என்ன இருக்குது அதில்? ஒன்றுமே கிடையாதுல்ல. எல்லாமே சுற்று வட்டாரத்தில் வாங்கிட்டு வர போகிறாங்க. வேறு ஒன்றும் பெருசாக அங்கே வேலை இருக்காது. ஸோ அவரை தான் இன்னும் டீப்பாக விசாரிக்கணும். வேறு யாராவது அவரை லீடு கொடுத்து கொள்ள வச்சாங்களா அப்படின்ட்டு தெரியணும். அந்த குடும்பத்துக்கும் அவருக்கு என்ன கான்ட்ரவர்சிங்கிறது முதல்ல தெரியணும். கேட்கணும், என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்றத ரொம்ப ஆழமாக நம்ம கவனிக்கணும். கவனித்தா தான் அதில் உண்மை குற்றவாளியை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா குற்றவாளி எங்கேயோ தப்பிச்சு போயிட்டு இருப்பான், இங்கே சம்மந்தம் இல்லாத இடத்தை நோக்கி பயணிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் ரொம்ப ஆபத்தாகிடும். அதனால் பாலமுருகனை வச்சு விசாரிக்கணும். ஆரம்பத்தில் இருந்த டவுட்டு எனக்கு 2-3 பேர் மேலே இருந்துச்சு, அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்துச்சு. அப்புறம் ஒன்று ஒன்றா இல்லைன்னு வெளில வருது. நான் ஆரம்பத்துலேருந்து அவங்க ஒரு டைம் அவங்க மிஸ்ஸஸ் மேலேயே ஒரு சந்தேகம் எனக்கெல்லாம் வந்துச்சு, எழுந்துச்சு. அப்புறம் அடுத்தடுத்த விசாரணை வேறு மாதிரி க்ளோவிங் மாறக்குள்ள அது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. அப்புறம் உறவுக்காரங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்போ செந்தில்குமாரோட பர்சனல் லைஃப் மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அவரை டார்கெட் பண்ணி யாரும் வந்தாங்களா அப்படின்றது சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் தெய்வசிகாமணி அலமேலும் அங்கே தம்பதியினருக்கு சொத்து பிரச்சனை எது இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு. முதல்ல குடும்பத்துக்குள்ளே சந்தேகத்தை தீர்த்தே ஆகணும். அப்புறம் தான் நீங்கள் வெளில போய் அக்யூஸை தேட முடியும். குடும்பத்துக்குள்ளே இல்லை இவங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு அது போலீஸ் ஒரு மணி நேரத்தில் அதெல்லாம் கெஸ் பண்ணிவிடுவாங்க. குடும்பத்துக்குள்ளே இல்லைன்ன பிறகு தான் வெளியில் போக முடியும். வெளியில் போய் விசாரிக்கணும். ஆனால் ஆல்ரெடி போலீஸ் வந்து கிருஷ்ணகிரி, இங்கே சென்ட்ரலு, ஏர்போர்ட்டு எல்லாமே அலர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அக்யூஸ்ட் வெளியாயிராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா பவாரியர்ஸ் வந்து அஃபென்ஸ்லாம் பண்ணிவிட்டு நகையை ஒரு பக்கம் அனுப்பிட்டு ஃப்ளைட்டில் போகிற பழக்கம் உள்ளவங்க அவங்க, அதுவும் இருக்குது. ஸோ அதையும் அந்த ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்தாங்க போலீஸ். எந்த ஆஸ்பெக்ட்லையும் இன்ன வரைக்கும் அதுக்கான சரியான விட கிடைக்கல. இப்போது பாலமுருகன் ஒரு துருப்புச்சீட்டு கிடச்சிருக்கு. அவரை வச்சு தான் அடுத்தடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்ளணும். ஏன்னா வேறு எங்கேயுமே சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லாமல் சமீப காலத்தில் நடந்த மர்டர்னா இதுதான். இப்போ எல்லாத்துக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், ஆனால் இதில் சின்ன ஃபுட்டேஜ் இன்ன வரைக்கும் எடுக்கலை. இல்லை போலீஸார் ரகசிய விசாரணை மேற்கொள்கிறாங்களாங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது. ரகசிய விசாரணைலேருந்து எதுவுமே குழு கிடைக்கலன்றுவாங்க. குழு கிடைக்கல, இன்னும் தேடிட்டு தான் இருக்குன்னு. ஆனால் அக்யூஸை கேட்ச் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரிஜினல் அக்யூஸ் யாராவது வெளில வரவழைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களா வரட்டும், வெளில வரட்டும்னு. அது எனிஹவ் போலீஸ் அதிதீவிரமான மெனக்கெட்டு 14 தனிப்படை அமைச்சிருக்காங்க. முதல்ல 7 தனிப்படை, 14 தனிப்படை அமைச்சர். ஏடிசிபி செந்தில்குமார் அங்கே தான் இருக்கார். நல்ல வகையில் விசாரிக்கிறாங்க அந்த வழக்கை. மரணத்துக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. நடந்து முடிந்த பிறகு குற்றவாளிகள் பிடிக்கிறதுல அரசுக்கும் காவல்துறைக்கும் முக்கிய பொறுப்பு இருக்குது. அதை அவங்க நிறைவேற்றி தான் ஆகணும். பிடிச்சி தான் அவனுக்கு குற்றவாளியை. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான வழக்கு, ரொம்ப நாள் இழுக்க முடியாது. இது வேறு கோணத்தில் இப்போ ஒரு உறவுக்குள்ளே நடந்த மர்டர்னால் இந்நேரம் பைண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. இது அப்படி இல்லை. அதனால் வழக்கை பிடிச்சி தான் ஆகணும் போலீஸ். இப்போ செந்தில்குமாரை டார்கெட் பண்ணி கூட இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஏன்னா முதல்ல அவர் இறந்துட்டார், அவங்க அப்பா மட்டும் தான் இதில் கொஞ்சம் உயிரோடு இருந்தபடியே மீட்கப்பட்ட நிலையில் இருந்தார். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் இறந்துட்டதா தகவல் சொல்லப்படுறாங்க. இப்போது செந்தில்குமாரை டார்கெட் பண்ணுறாங்க, என்ன விஷயங்களுக்காக அவரை டார்கெட் பண்ணிக்கலாம் சார்? அவருக்கு அங்கே கோயம்புத்தூர் என்ன மோட்டிவ் இருக்குன்னு தெரியணும்ல. பிஸ்னஸ் மோட்டிவ் இருக்கலாம், பர்சனல் லைஃப்பில் எதுவும் பிரச்சனை இருக்கலாம். சாஃப்ட்வேரில் தான் வேலை செஞ்சுருக்காரு, அதில் ஒன்றும் பெரிய பிஸ்னஸ்க்கெல்லாம் வேலை. பர்சனல் லைஃப் பிரச்சனையை பார்க்கணும். அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்துச்சா, இல்லை அவருக்கு வெளியில் எதுவும் பேட் கான்டாக்ட்ஸ் இருந்தான்னு பார்க்கணும். இன்றைக்கி கொலைங்கிறது இந்த காரணத்துக்காக தான் நடக்குதுலாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த எக்ஸ்ட்ரீம் கோபத்தில் போய் மர்டர் ஆகிறதுலாம் இல்லை சின்ன விஷயத்துக்கு நடக்குதுங்க. சின்ன விஷயத்துக்கு நடக்குதுங்க மர்டரு. அது தாண்டி ஸ்கிப் பண்ணி போக முடிஞ்ச விஷயத்துக்கே மர்டர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்ரிதிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஹேப்பண்ட் மாதிரி இருக்குது. மர்டர்ஸ் ஹேப்பண்டுங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சிடென்ட் தான் ஹேப்பண்டாக இருந்தது. மர்டரே ஆல்சோ ஹேப்பண்ட் மாதிரி இருக்குது. நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அதை விசாரிக்கணும். அதை தீவிரமாக விசாரிக்கலாம். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பாக விசாரிக்கணும். ஒரு ஆங்கிளில் 14 தனிப்படனா சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம 5-6 ஆஸ்பெக்ட் சொல்கிறோமா,
அவங்க 14 விதமான ஆஸ்பெக்ட் அவங்க எடுப்பாங்க. ஒரு தனிப்படை ஒரு ஆங்கிளில் விசாரிப்பாங்க. எதுலேயே உள்ள சிங்காகி தான் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் அதிகபட்சம் ஒரு 20 மணி நேரத்துக்குள்ள அக்யூஸ்டை பிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக கேட்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா நெருங்கிட்டு தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸே அவங்க பண்ணுறாங்க. இப்போ பாலமுருகன் மாட்டி ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க இல்லையா, அது சொல்கிறதே வந்து உண்மை குற்றவாளி வெளில வரணும். ஏன்னா நம்ம இல்லைடா எவனோ ஒருத்தர் சிக்கிட்டான்டா அந்த முடிவுக்கு வருவாங்க. யார் நிஜ குற்றவாளி ரிலாக்ஸ் ஆவாங்க. தன்னோட இருப்புலேருந்து ரிலாக்ஸ் ஆவாங்க. கரெக்டாக கேட்ச் பண்ணுவாங்க. ஆனால் போலீஸ் மானிட்டர் பண்ணியிருப்பாங்க. நேரம் யார் பண்ணியிருக்க முடியுங்கிறது போலீஸுக்கு மானிட்டரேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். இன்னும் லேக் ஆகி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக. ஏன்னா இது மற்ற கேஸ் மாதிரி கிடையாது. தூக்கியாந்து வச்சு அடித்து கன்ஃபெஷன் ஒத்துக்க சொல்லி அடிக்கிறதுக்கு. இது மர்டர் கேஸு. மர்டர் ஃபார் கெயின், ஆதாய கொலை வேறு நடந்துட்டு அதை ஒத்துக்கிறது எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக கன்விக்ஷன் ஆகிடும். அந்த வழக்கு 100% கன்விக்ஷன் ஆகும் கோர்ட்டில். அதில் மாற்றமே கிடையாது. வெறும் கொலை அக்யூட்டல் ஆகும், வெறும் திருட்டு அக்யூட்டல் ஆகும். ரெண்டு வேறு. ஆனால் கொலையும் ஆதாயமும் சேர்த்து பண்ணால் அது கன்விக்ஷன் தான் ஆகும். அது மாற்றமே கிடையாது. அதனால் இது நிச்சயமாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. போலீஸ் அடிக்குது, போலீஸ் மிரட்டுது, வேறு ஏதாவது வேறு ஏதாவது பண்ணுறேன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரிஜினல் அக்யூஸை கொண்டு வரணும், ஃப்ரேமாபசி கொண்டு வரணும், குற்றத்துக்கான காரணத்தை கொண்டு வரணும். விளையாட்டு இல்லை, எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் நாளே நிறைய கான்ட்ரடிக்ஷன். வீட்டில் 8 சவரன் நகை காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க. 8 சவரனை கன்ஃபார்ம் பண்ணது யார்? அதுபோல் எவ்வளோ இருந்துச்சு வீட்டுக்குள்ளேன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ அது 8 சவரன்னு சொன்னது யார்? கேள்வி இருக்குல்ல. இப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியலை அப்படின்னா, ஒரு கிராமத்து ரீதியான வாழ்கிற வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எவ்வளோ நகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கணும். கிராமங்கிறது அதுதான். நகரத்தில் தான் ஏடிஎம்மு, பாஸ்வேர்டு, கூகுள் பே, அந்த பே, இந்த பேலாம் எங்கேனாவது மறைச்சி வச்சுருக்கலாம். கிராமத்தில் அப்படி இல்லை. பேங்க்கு வீட்டில் வச்சுருப்பாங்க, கேஷு, நகை போட்டிருப்பாங்க, வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. இல்லை, அது எவ்வளோ இருந்ததுங்கிறது அவங்க தான் ஒத்துக்கணும், ஃபேமிலி தான் ஒத்துக்கணும், அக்கம் பக்கம் தான் சொல்லணும் எவ்வளோ இது இருக்கும் அப்படின்னு. எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியலைங்கிறாங்க எவ்வளோ நகைங்கிறது. எல்லாத்தையும் பாயிண்ட் ஓவர் பண்ணால் தான் வழக்கு சரியான வகையில் டேக்கப் பண்ண முடியும். பாலமுருகனோட இந்த முன்னுக்கு பின் முரணான இந்த பதிலை எப்படி பார்க்குறீங்க சார்? எதனால் ஒரு குழப்பத்தை விளக்கத்திலே இவர் பதில் சொல்லியிருக்காரா, இல்லை இவர் யாராவது சொல்ல வச்சு ஏற்கிறாங்களா? ஒரு மர்டர் லெவலுக்கு நான் தான் இந்த 2 பேர், மொத்தம் 3 பேர் செஞ்சோம், நான் ஒரு ஆள், இன்னும் 2 பேர் கைக்கிறேன், அதில் ஒருத்தர் ஒத்துக்கிற, ஒருத்தர் ஒத்துக்கல. ஒரு சீக்வன்ஸ்லேயே அவர் இல்லை அப்படின்ற போலீஸ் சொல்கிறாங்க இதை வரலன்னு. அப்போ என்ன விஷயம் அங்கே நடந்திருக்கு? பாலமுருகன் எது திசை விட்டு இப்படி பண்ணுறாரு? இல்லை, பாலமுருகன் கூட வேறு யாராவது 2 பேர் இருந்திருக்கலாம். இவங்களை கூட பழி கொடுக்கலாம். பாலமுருகன் அப்ராணி சப்ராணி பழி கொடுக்கலாம். இந்த கனெக்டிவிட்டி வரணும். அந்த பாக்கி 2 பேர் யாருங்கிறது தான் இங்கே கொஸ்டின். பாலமுருகன் வந்துட்டு ஒன்று அவரே அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம், ஒரு ஆளாக கூட, மாற்றுக்கிறது இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஈடுபட்டார்கள்னு காவல்துறை ஃபஸ்ட் நாள் அறிக்கை கொடுத்ததுனால ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக கூட இவங்க உளறியிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, பாலமுருகன் கூட வேறு யாராவது இருந்திருக்கலாம். அவங்கள காப்பாற்ற இவங்களை கையை காட்டியிருக்கலாம் பாலமுருகன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி மர்டர் கேஸை வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ எந்த கேஸ் சும்மா ஒத்துக்கிட்டு ஆள் வருவாங்க, இதை ஒத்துக்க மாட்டாங்க. அதுமாதிரி கூலிப்பட அட்டாக் நடக்குதுல, டே லைட்டில் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வேறு யாரும் ஒத்துக்குவாங்க. ஏன்னா அதெல்லாம் கோர்ட்டில் போய் பெருசாக நின்றாது, கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடாது. ஏன்னா அது நிறைய நாளாகும், இறந்தவங்க பயங்கர குற்ற பின்னணி இருக்கும், பல ஆஸ்பெக்டில் ஜட்ஜஸும் பார்ப்பாங்க. மோட்டிவேஷன் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இதில் அப்படி இல்லை. இது ஒன்றும் ஐ விட்னஸ் எல்லாம் கிடையாது. போலீஸ் ரெடி பண்ணிவிடுவாங்க ஐ விட்னஸ், அது ஒரு விஷயம். ஏன்னா ஐ விட்னஸ்லாம் கொண்டு வர மாட்டாங்க. யாரோ வயல்காட்டில் பார்த்த மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. கேஸை ஸ்டடி பண்ணணும் இல்லையா, ஏன்னா வீணாக போய்டும் கேஸு. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாலமுருகன் வந்து வேறு யாரோ ஒத்துக்க சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த கேஸ் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. 1 கோடி பணம் தரனால யாரும் இங்கே ஒத்துக்கிறது ஆள் கிடையாது. எப்படி ஒத்துக்க முடியும்? தெரியும் அதோட விளைவுகள் என்ன ஆகும்னு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் இல்லை. பாலமுருகனை இன்னும் நல்லா விசாரிக்கணும் போலீஸு. துருவிம்பாங்கள்ல, எப்படி துருவாங்கன்னு தெரியும் தானே, துருவி விசாரிச்சிருவாங்க. அதோட மாற்றலாம். இந்த பாக்கி 2 பேரையும் தூக்கி வந்துச்சு விசாரிச்சிருவாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க நினச்சிட்டு இருக்கலாம் நம்மளை போலீஸ் விசாரிக்கலை, நம்ம வர்றவங்க எல்லார்ட்டையும் மைக்கு பிடிச்சி என்ன பேசினா சரியாயிட்டுன்னு. எல்லார் செல் நம்பரையும் நிறைய போலீஸ் சிடிஆர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கால் ரெக்கார்டர் அதை எடுப்பாங்க. அந்த நேரத்தில் அங்கே எத்தனை நெட்வொர்க்கில் ஃபோன் வேலை செஞ்சதுங்கிற ஆக்சஸ் எடுப்பாங்க. நம்ம எவ்வளோ கிளவர்னாலும் போலீஸும் கிளவர் தான். போலீஸ் அதுக்கே படிச்சுட்டு வர்றவங்க என்ன எப்படி இருப்பாங்க, ஐபிஎஸ் முடிச்சுட்டு வரவங்க எப்படி இருப்பாங்க, பல வேலைகள் அவங்களும் தெரியும். அந்த டியூரேஷன், அந்த டவரு, அந்த விடிய காலம் 2 மணியில் வந்து ஒரு செல் விட்டு செல்லு எதுக்காண்டி பேசினாங்க, அவங்கள ரகசியமாக தூக்கிட்டு வருவாங்க. 2 மணி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தானேன்னு. அவன் எங்காவது தன்னோட லவ்வர்கிட்ட, எக்ஸ் லவ்வர்கிட்ட, ஒய் லவ்வர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். அவனையும் பிடிச்சதுன்ட்டு குத்தி சொல்லு என்ன நடந்து சொல்லு அப்படின்னா, ஐயா நான் இங்கே பேசிகிட்டு இருந்தேன், அதை செக் பண்ணுவாங்க, இங்கே பேசிகிட்டு இருந்தது உண்மையானு.
உண்மை வேணா விட்டுருவாங்க, ரகசியமாக அனுப்பி விட்ருவாங்க ஓடி பொண்ணு. இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் எனக்கு தெரிஞ்சு நேரம் 200 பேர் தூக்கியிருப்பாங்க போலீஸு. இப்போ ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சீக்கிரட்டாகவே இந்த விசாரணை வந்து நடந்துட்டு பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறது ரியல் ஒன்றில் சொல்கிறேன், இது நடக்கும். இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா பார்த்துக்க. பழைய லிஸ்ட் எடுத்தாங்க, அத்தனை ஜெயிலில் ஏரியாவில் இருந்தவங்க பழசில் ஓல்டு க்ரைம் இந்த மாதிரிலாம் யார் பண்ணியிருக்காங்கிற லிஸ்ட் எடுத்து அவங்களெல்லாம் போலீஸ் நெருங்க ஆரம்பிச்சிட்டு அவங்களெல்லாம் போய் கேட்சப் போடும். கேட்ச் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்றைக்கி நீ எங்கே இருந்த அப்படின்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டா ரைட் ஓகே. அது இந்த கொலை சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க மனைவி வந்து என்னன்னா காவல்துறைக்கிட்டேயே வந்து ஒரு ஆதங்கம் பட்டு தான் பேசினாங்க. அப்புறம் துக்க மனுசுவரிக்கு போன அமைச்சர்கிட்டையும் அப்படி தான் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? க்ரைம் நடந்திருக்குது, க்ரைம் யாரை வேணும் சந்தேகப்படலாம், உங்களை சந்தேகப்படலாம், என்ன சந்தேகப்படலாம், யாரை வேணும் சந்தேகப்படலாம். க்ரைம் பொறுத்தவரையிலையும் அதுதான். மர்டருங்கிறது ஹைலி பனிஷ்மெண்ட்டு, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் உள்ள அஃபென்ஸ் அது. இப்போ நீங்கள் சந்தேகம் இல்லைன்னா எல்லார் மேலேயும் சந்தேகம் வரத்தான் செய்யும். நான் டே ஒன்லேருந்தே சொல்கிறேன், ஒரு 5-6 ஆஸ்பெக்ட் தவிர வேறு இதுவே கிடையாது. இதில் ஏதோ ஒன்று சிங்க் ஆகிடும். இந்த நான் சொன்ன 5-6 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கடைசியாக 5வது ஆஸ்பெக்ட் நீங்கள் சொன்னது தான். இந்த 5க்குள்ளே ஏதோ ஒன்று சிங்க் ஆகும். நான் தான் சொன்னேன், செந்தில்குமாரோட பர்சனல் லைஃப்பையும் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு வேறு ஏதாவது இல்லீகல் அஃபையர்ஸ் இருந்துச்சா, அந்த டீம் ஏதாவது பண்ணாங்களா, இல்லை அந்த அஃபெக்ஷன் வீட்டுக்கு அனுசரிக்க முடியாமல் நீங்கள் சொன்ன மாதிரி மனைவியோட கோபத்துக்கு ஆளானாராங்கிற கேள்விகள் இருக்குது. பட் செந்தில்குமாரை கொள்ளணும்னா, ஏன்னா செந்தில்குமார் அந்த பண்ணை வீட்டுக்கு போகும்போது அந்த நிகழ்வானது நடந்துட்டு, செந்தில்குமாரை நீங்கள் சொல்கிற ஆஸ்பெக்டில் மனைவி மூலியமானா பல்லடம் வர்ற வரையும் அவங்க வெயிட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை, கோயம்புத்தூர்லேயே செஞ்சுருக்க முடியுது. அந்த கேள்விக்கான பதில் அதுதான். இல்லை, அவர் அங்கே போவார், 15 ஏக்கர் வந்து தென்னந்தனியாக இருக்கிற ஒரு வீடு அப்படின்னும் போது அது எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. 15 ஏக்கரில் எங்கெல்லாம் பிடிச்சி இல்லை, இது அவங்க ஒன்டே பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும். ஒன்டே ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. இல்லை ஒன்டே அசம்பிளில் இது பண்ணவே முடியாது. இந்த மர்டர் ஒரே நாள் அரங்கேற்றப்பட்டது அல்ல, அதை நான் உறுதியாக சொல்லுவேன். ஒரு நாள் அதை செய்ய முடியாது, நிச்சயம் பண்ண முடியாது. பல நாளாக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஒரு முன்னிறுத்தம், அந்த வீட்டை ஒரு 15 நாளாக வாட்ச் பண்ணாமல் செய்ய முடியாது. 15 நாள் அந்த வீட்டை வாட்ச் பண்ணி தான் செய்ய முடியும். ஏன்னா அது ஈஸியே கிடையாது. இப்போ வெளியில் அவங்க அப்பாவை அடிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே உள்ளவங்க முடிச்சு வீட்டை தாப்பா போட்டாலே முடிஞ்சு போச்சு. வெளியில் தெய்வசிகமணி அப்படிதான் வர தெய்வசிகமணி இறந்துடுறாருல, உள்ளே லாக் போட்டாங்கனால லான்ச் போட்டாலும் என்ன பண்ணுவீங்க? சத்தம் போட்டுருவோம், ஊரை விட்டு சத்தம் போட்டால். கிராமங்க விடியகால நேரம் சத்தம் போட்டால் எவ்வளோ தூரம் வேணுமோ காதில் விழுவோம். நீர் வேற ஒளியை கடத்தும், சவுண்டை கடத்திடும் நீர். அப்போ அழகாக வந்து லாக் பண்ணிடுவாங்க. அப்போ இது ஒரு நாளில் நடந்த அசாசினேஷனே கிடையாது, திட்டமிடுதலே கிடையாது, நெடுநாள் நடந்த பிளான். அதான் தேவசிகாமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, உறவுக்காரர்கிட்ட பாலமுருகன் வேலையை விட்டு நிறுத்திட்டோம், ஆனால் 10-15 நாளாக இந்த தோட்டத்தை சுற்றி யாரோ பைக்கில் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா காவல்துறைக்கிட்ட தகவல் வந்திருக்கு. ஸோ பாலமுருகன் தான் செஞ்சிருப்பாரா, இல்லை பாலமுருகன் மற்றவங்க துணை போயிருப்பாரா அப்படின்ற கோணத்திலும் விசாரிக்கப்படும் இல்லையா? இல்லை, எல்லாமே இங்கே காக்கா உட்கார பணமழை வந்த கதைன்னு சொல்லுவாங்க. மர்டரை பொறுத்தவரை நீங்கள் யாருனே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பிரபல மர்டரில் 16ஆம் நாள் அவரோட படையல் வரைக்கும் அக்யூஸ்ட் அங்கே தான் இருந்தாங்க. ரீசனாக நடந்துச்சு ஆம்ஸ்ட்ராங் கேஸில். 16ஆவது நாள் அவர் படைக்கிறாங்க, அங்கே தான் அக்யூஸ்டும் இருக்காங்க. கண்டன நோட்டீஸில் அந்த அக்யூஸ்ட் நோட்டீஸும் ஒன்று. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டவர்களை உடனடியாக கைது செய்யணும் நோட்டீஸ் டபுள் பிட் ஒட்டிருந்தது சென்னையில். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மர்டருக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன்னு நோட்டீஸ் டபுள் பிட் ஒட்டிருந்தது பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஆனால் 16ஆம் நாள் படையிலே அங்கே இருந்தாங்க. 20ஆம் நாளுக்கு மேலே தான் அவரை தூக்குறாங்க. எப்படி வேணுமோ திரும்பலாம் வழக்குகள். அதோட இதுதான் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மர்டரை பொறுத்தவரையிலையும் இதுக்காக வேண்டி தான் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஆம்ஸ்ட்ராங் மர்டரில் முதல்ல சரண்டரான டீமு ஆற்காடு சுரேஷோட ரிவெஞ்சுனாங்க. கரெக்டாக தானே நம்புற மாதிரி தானே இருந்துச்சு. அவர் ஃபோட்டோவுக்கு படையல் போட்டாங்க, ஸ்டேஷனில் சண்டை. புனைபால் சொன்ன விஷயமும் அப்படிதான் இருந்தது. புனைபால ஒரு அண்ணன்ல ஆற்காடு சுரேஷ் அவர் சொன்ன விதமும் அப்படிதான் இருந்தது. கரெக்டு தானே, ஃபேக்சுவலாக பேசுங்க, கரெக்டு தான். சிங்க் ஆச்சு, ஆனால் வேறு மாதிரி போச்சு. கடைசியாக தலது இப்போ வழக்கு பிறண்டுச்சு. எதுக்கு சொல்ல வந்து, இந்த மர்டரில் நீங்கள் அவங்களா இல்லை, எல்லார் மேலேயும் சந்தேகம் இருக்கும். இப்போ நம்ம மேலோட்டமாக பேசுகிறோம், ஏன்னா ஒரு வேளை அவங்க இல்லைன்னா அவங்க மனசுக்கு ஆயப்படும் அப்படின்றதோடு தான் நான் மென்மையாக அந்த வார்த்தைகளை தட்டி விட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த பேசின விஷயத்துக்குள்ளே தான் விஷயம் இருக்குது, இதை தாண்டி இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க சீனியர் சிட்டிசன் தெய்வசிகாமணி, அவர் இழந்த வயசாக இருந்தோட அவருக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்துச்சு, கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. வயசான காலத்தில் அவர் அப்புறமா தான் இறந்துருக்காரு. முதல்ல இறந்தது செந்திலும் அவங்க அம்மாவும் தானே சொல்கிறாங்க. இல்லை, வெளியில் இவரை அடித்து வீழ்த்திடுறாங்க யாரை, தெய்வசிகாமணியை. இறந்துட்டாருன்னு தான் உள்ளே போகிறாங்க. ஐயா, அவரோட வயதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அந்த அடி தாக்குதல் இரும்பு ராடால் தான் தாக்கியிருக்கேன் நாங்கள். அப்படி தாக்கிட்டோம் அவர் உயிர் போகலைன்னா
அப்போ அவர் வந்து மென்மையாக தான் தாக்கியிருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு டார்கெட் ஃபுல்லாக செந்திலா கூட இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி. இல்லை அதான் இந்த நான் இப்போ எதையுமே நான் ப்ரிடிக்ட் இல்லை. இந்த 3-4 விஷயம் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. இன்னொன்று, ஆனால் பின்புறத்தில் ஒரு செந்திலை கொன்னுட்டு அப்படி வச்சுக்கோங்க, செந்திலை கொன்னுட்டு அவங்க அம்மாவை கொல்லாமல் போயிருந்துருக்கலாம். அப்போ வந்த முகம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கணும். யாரோ இருட்டுக்குள்ளே ஒரு 4 பேர்னா அந்த அம்மாவுக்கு என்ன கெஸ் பண்ணி சொல்லிட்டு போகுது? எதுக்கு அனாவசியமாக அந்த அம்மாவை கொல்லணும்? தேவையில்லையே. அப்போ செந்திலை கொண்டுட்டு அவங்கள கொல்லாமல் கூட விட்டு போயிருக்கலாம். நகை எடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய டீம்லாம் அந்த 8,000 10,000 மெனக்கிட மாட்டாங்க. நான் இவ்வளோ கிரைம் பார்த்துட்டேன். அப்போ அந்த நகை எடுத்தது வந்து ஒன்று நகைக்காகவே நடந்திருக்கலாம், இந்த 4 ஆஸ்பெக்டில் சொல்கிறேன், நகைக்காக நடந்திருக்கலாம், இல்லை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நகை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். லாஸ்ட் நெக் ஆஃப் பாட்டில் நெக் நான் சொல்கிற 2 விஷயம். ஒன்று நகைக்காக மட்டும்தான் மர்டர் நடந்திருக்கணும், இல்லை டைவெர்ட் பண்ணுவதற்காக மட்டுமே நகை எடுத்திருக்கணும். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார்.